எமக்கு யாரும் தேவையில்லை, நாமே பலமான நாடு. தனித்து விடப்பட்ட ட்ரம்ப் வெளியிட்ட கருத்து. ஹோர்மோஸ் நீரிணை பழைய நிலைமைக்கு திரும்பாது. ஈரானின் அறிவிப்பால் சர்வதேசத்திற்கு விழுந்த பேரிடி. குருக்கள் மடம் மனித புதைகுழி, சந்தேகத்திற்கிடமான இடத்திற்கு நீதிபதி விசேட கள விஜயம். முல்லைத்தீவு மாவட்டத்தில் சட்டவிரோத நடவடிக்கை, பாரிய அளவிலான மரக்கடத்தல் முறியடிப்பு. மக்கள் சித்திரை புத்தாண்டை மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக QR முறையை கொண்டு வந்தோம். ரஜீவன் MP பெருமிதம். கொக்கு தொடுவாயில் உப்பளத்திற்கு எதிர்ப்பு, மீனவர்கள் விவசாயிகள் கவனஈர்ப்பு போராட்டம். மட்டக்களப்பில் டெங்கு நுளம்பு பரவக்கூடிய காணிகள், உரிமையாளர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை. நாட்டில் தீவிரமடையும் வெப்பநிலை, சிறுவர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. மத்திய கிழக்கு போர் சூழல், நாட்டில் தடையின்றி எரிபொருள் விநியோகம். தேசத்தை கட்டியெழுப்பும் வளமான கிராமம், யாழில் இடம்பெற்ற அங்குரார்ப்பண நிகழ்வு. அரசாங்கம் மீது பொய் பிரச்சாரம் பரப்பும் கடந்த கால அரசியல்வாதிகள், குற்றம் சுமத்தும் அரசாங்க தரப்பு. மட்டக்களப்பில் டெங்கு ஒழிப்பு திட்டம், ஒத்துழைப்பு வழங்காத ஆலயங்கள். உடைத்த பாலத்தினை செய்து தரும் வரை வேலைக்கு செல்ல மாட்டோம், ஹட்டனில் தொழிலாளர்கள் போராட்டம். ஹார்மூஸ் நீரிணையை ஈரானின் பிடியிலிருந்து மீட்க உதவுமாறு நேட்டோ நட்பு நாடுகளுக்கு ஜனாதிபதி ட்ரம்ப் விடுத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர் தனது நிலைப்பாட்டை அதிரடியாக மாற்றியுள்ளார். யார் உதவி செய்தாலும் இல்லாவிட்டாலும் எமக்கு கவலையில்லை. அமெரிக்காவே உலகின் வலிமையான நாடு, எமது இராணுவமே மிகச் சிறந்தது என்று அவர் தற்போது முழக்கமிட்டுள்ளார். முன்னதாக நீரிணையை பாதுகாப்பது அந்தந்த நாடுகளின் கடமை என்றும், உதவத் தவறினால் நேட்டோவிற்கு மிக மோசமான எதிர்காலம் அமையும் என்றும் எச்சரித்த ட்ரம்ப் தற்போது மற்ற நாடுகளின் உண்மையான முகத்தை தெரிந்து கொள்ளவே நான் உதவி கேட்டேன் என்று கூறி மழுப்பியுள்ளார். ஜப்பான், ஆஸ்திரேலியா மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகள் படைகளை அனுப்ப மறுத்த நிலையில் அமெரிக்கா இந்த விவகாரத்தில் தனித்து விடப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. உலகளாவிய எண்ணெய் போக்குவரத்திற்கு முக்கியமான ஹோர்மூஸ் நீரிணை பிரச்சினைக்கு உடனடி தீர்வு இல்லை என ஈரான் அரசாங்கத்தின் முக்கிய பிரமுகரும் பாராளுமன்ற சபாநாயகருமான முகமது பாகர் கலிஃபாஃப் அறிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல்கள் ஈரானின் ஆயுத தளங்களை முற்றிலும் அழிக்க முடியாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஒரு தொலைக்காட்சி நேர்காணலில் பேசிய அவர், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கடற்படை மற்றும் இராணுவ இருப்பு காரணமாக அந்த பகுதியில் பாதுகாப்பு நிலைமை மிகவும் மோசமடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே ஹோர்மூஸ் நீரிணை இனி பழைய நிலைக்கு திரும்பாது என கலிஃபாஃப் தெரிவித்துள்ளார். 1990ஆம் ஆண்டில் புனித ஹஜ் யாத்திரை முடிந்த பின்னர் கல்முனை வழியாக காத்தான்குடிக்கு பயணம் செய்த முஸ்லிம்கள் ஆயுததாரிகளால் இடைமறிக்கப்பட்டு குருக்கள் மடத்தில் வைத்து படுகொலை செய்யப்பட்டு அப்பகுதியில் புதைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கின்படி இன்று களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்ற நீதிபதி பிரதீபன் மற்றும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி முஃபாரக், போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட குழுவினர் குருக்கள் மடம் மனித புதைக்குழி சந்தேகத்திற்கிடமான இடத்தினை பார்வையிட்டனர். இந்த குருக்கள் மடம் மனித புதைக்குழி சந்தேகத்திற்கிடமான பாதுகாப்பு வலயமாக இதன்போது அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்போது குருக்கள் மடம் மனித புதைக்குழி முதலாம் கட்ட அகழ்வு பணி மார்ச் மாதம் 30ஆம் திகதி ஆரம்பிக்கப்படவுள்ளதாக சட்டத்தரணி முஃபாரக் தெரிவித்தார். வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் இராணுவத்தினர் இணைந்துள்ள முல்லைத்தீவு மாவட்டத்தின் எல்லைப் பகுதியான விசுவமடு தொட்டிகடி பகுதியில் நீண்ட நாட்களாக சட்டவிரோதமான முறையில் யானை வேலிகளையும் சேதப்படுத்தி முதிரை மர குச்சிகளை கொண்டு செல்கின்ற நடவடிக்கை தொடர்கின்ற நிலையில் இன்றைய தினம் இவ்வாறு வெளி மாவட்டங்களுக்கு கொண்டு செல்வதற்காக தயார் நிலையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 5 லட்சத்திற்கும் அதிக பெறுமதி கொண்ட முதிரை குச்சிகளும் 3 உளவு இயந்திரங்களும் வனஜீவராசிகள் திணைக்களத்தினால் மீட்டுள்ளனர். குறித்த சம்பவத்தின் போது சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்கள் அப்பகுதியிலிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை வனஜீவராசிகள் திணைக்களத்துடன் மேற்கொண்டு வருகின்றனர்.
அங்கே ஈரான் அமெரிக்க யுத்தம் நடக்கிறது. ஆனால் இங்கே எரிபொருளுக்கு வரிசையில் நிற்கின்ற தேவை இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் நாங்கள் அந்த நாடுகளிலே இருந்துதான் எரிபொருளை பெற்றுக் கொள்கின்றோம். எனவே நாங்கள் எங்களுடைய மக்கள் சித்திரை புத்தாண்டை நல்ல முறையிலே கொண்டாட வேண்டும் என்பதற்காக இந்த QR முறையினை கொண்டு வந்திருக்கின்றோம் என யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் வடமராட்சி அபிவிருத்தி குழு தலைவருமான ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்துள்ளார். அவர் நேற்று கரவெட்டி ராஜகிராமத்தில் நிகழ்வொன்றில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரை நிகழ்த்தும் போதே இவ்வாறு தெரிவித்தார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், நாங்கள் ஒரு கனவு காண்கிறோம். இந்த நாடு ஒரு அழகான வாழ்க்கை வாழக்கூடிய, நிம்மதியாக வாழக்கூடிய, தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு நட்பிரஜையை, நேர்மறையான நெஞ்சம் கொண்ட ஒரு சமூகத்தை உருவாக்க, போதைப் பொருளற்ற ஒரு சமூகத்தை உருவாக்க நாம் கனவு காண்கின்றோம். ஜனாதிபதி இந்த நாட்டை மற்ற நாடுகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக உணவின்றி அல்லும் பகலும் உழைத்துக் கொண்டிருக்கின்றார் எனவும் அவர் தெரிவித்தார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்கு தொடுவாய் பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் உப்பள திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மீனவர்களும் விவசாயிகளும் இணைந்து நேற்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். தனிநபர் ஒருவரால் கடந்த 2 வாரங்களாக பிரதேச மக்களுக்கு சொந்தமான வயல் காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டு உப்பளம் அமைக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர். மேலும் கடல் நீர் பம்பிகளின் மூலம் பாத்திகளுக்கு செலுத்தப்படும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர்கள் கூறினர். இந்த உப்பளம் அமைக்கப்பட்டால் கொக்கிளாய் கடல் நீரேரியில் உள்ள மீன்வளம் பாதிக்கப்படுவதுடன் சுற்றியுள்ள வயல் நிலங்களும் உவர் நிலமாக மாறும் அபாயம் இருப்பதாக பிரதேச மீனவர்களும் விவசாயிகளும் கவலை வெளியிட்டனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் டெங்கு நுளம்பு நோய் தாக்கம் அதிகரித்து வருகிறது. எனவே பொதுமக்கள் உங்கள் வீடுகளையும் சூழலையும் சுத்தமாக வைத்திருக்கவும், அதேவேளை டெங்கு நுளம்பு உருவாகக்கூடியவாறு துப்புரவு இன்றியுள்ள வெற்றுக்காணிகளின் உரிமையாளர்கள் சுகாதார அதிகாரிகளின் அறிவுறுத்தலை பின்பற்றி சமூக அக்கறையுடன் செயல்பட வேண்டும். அதை மீறி அலட்சியம் செய்வோருக்கு எதிராக கடுமையாக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் வி முரளீஸ்வரன் தெரிவித்தார். மட்டு சுகாதார பிராந்திய சேவைகள் பணிமனையில் நேற்று இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். நாட்டில் அதிகரித்த வெப்பநிலையால் சிறுவர்கள், நோயாளர்கள், வயோதிபர்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பொது வைத்திய நிபுணர் பேரானந்தராஜா தெரிவித்தார். வெப்பமான இடங்களில் நிற்றல், அதிக உடற்பயிற்சி, காற்றோட்டமின்மை போன்ற காரணிகளால் ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. இதனை தடுப்பதற்கு அதிக நீர் அருந்துதல், உடற்பயிற்சியினை தவிர்த்தல், மெல்லிய பருத்தி ஆடைகளை அணிதல், மதுபானம் அருந்துதல், சூடான பானங்களை அருந்துவதை தவிர்த்தல், காலை 11 மணியிலிருந்து மாலை 3 மணி வரை வெளியில் வேலை செய்வதை தவிர்த்தல் நன்று என மேலும் தெரிவித்தார். மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள போர் சூழ்நிலை காரணமாக நாட்டில் எரிபொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவி வருகின்றது. இந்த நிலையில் மன்னார் மாவட்டத்தில் தடையின்றி சகலருக்கும் எரிபொருளை வழங்க விசேட பொறிமுறையொன்று உருவாக்கப்பட்டு குறிப்பாக விவசாயம் மற்றும் மீனவர்களுக்கு தடையின்றி எரிபொருளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் உப்பாலி சமரசிங்க தெரிவித்தார். மன்னார் மாவட்டத்தில் நிலவும் எரிபொருள் நெருக்கடி மற்றும் அத்தியாவசிய சேவைகளுக்கான எரிபொருள் விநியோகம் தொடர்பாக விசேட கலந்துரையாடல் இன்று காலை மாவட்ட செயலகத்தின் மன்னார் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் மனோகரன் பிரதீப் ஏற்பாட்டில் பிரதி அமைச்சர் உப்பாலி சமரசிங்க தலைமையில் இடம்பெற்றது. தேசத்தை கட்டியெழுப்பும் வளமான கிராமம் எனும் தேசிய வேலை திட்டத்தின் சமூக உற்பத்தி திறன் மாதிரி கிராமங்களை ஆரம்பிப்பதற்கான அங்குரார்ப்பண நிகழ்வு யாழ்ப்பாணம் பூம்புகார் பகுதியில் இடம்பெற்றது. ஜனாதிபதி செயலகத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சின் கீழ் உள்ள தேசிய உற்பத்தி திறன் செயலகத்தினால் நடைமுறைப்படுத்தப்படும் குறித்த வேலை திட்டம் நேற்று காலை 10 மணிக்கு இலங்கையில் உள்ள அனைத்து சமூக உற்பத்தி திறன் மாதிரி கிராமங்களிலும் முன்னெடுக்கப்பட்டது. அந்த வகையில் நல்லூர் பிரதேச செயலக பிரிவில் மாதிரி கிராமமாக தெரிவு செய்யப்பட்ட பூம்புகார் கிராமத்தில் அங்குரார்ப்பண நிகழ்வு பூம்புகார் பாடசாலையில் பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரனின் பங்கேற்புடன் நடைபெற்றது. கடந்த ஆட்சிக் காலத்தில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் போது அதனை தமது தேவைக்காக பயன்படுத்திய தரப்பினர் இன்று அரசாங்கத்தின் மீது பொய் பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருவதாக தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்தார். வளைகுடா நிலைமையினால் ஆசியாவிலேயே அதிக விலையில் எரிபொருள் விநியோகம் செய்யப்பட்டு வரும் நிலையில் மிக குறைந்த விலையில் இலங்கையில் மக்களுக்கு எரிபொருள் வழங்கி வரும் நிலையில் எரிபொருள் பதுக்கல் செயற்பாடுகளை தடுப்பதற்கு QR முறை பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதுடன் இதன்
செய்வதன் மூலம் பதுக்கல் செயற்பாடுகளை தடுக்கும் வகையிலேயே இது கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நேற்று தேசிய நிகழ்வாக நடைபெறும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் தேசத்தினை கட்டியெழுப்புகின்ற வளமான கிராமம் சமூக உற்பத்திக்கான மாதிரி கிராமங்களுக்கான அங்குரார்ப்பண நிகழ்வு மட்டக்களப்பு மாவட்டத்தில் 14 பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதன்போது கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு பெருமளவான ஆலயங்கள் ஒத்துழைப்பு வழங்குவதில்லை எனவும் இது தொடர்பில் அறிவிப்புகள் விடுத்தும் ஆலயத்திலேயே டெங்கு பரவும் சூழலை வைத்திருந்த ஆலயம் ஒன்றிற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் முரளீஸ்வரன் தெரிவித்தார். சமய நிறுவனங்கள் சமயம் வளர்ப்பதை மட்டும் குறிக்கோளாக கொண்டிராமல் சமூக நலனுடனும் செயற்பட முன்வருமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் டெங்கு நுளம்பின் தாக்கம் அதிக நிலையில் உள்ளதாகவும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் செங்கலடி மட்டக்களப்பு வவுணதீவு பிரதேசத்தில் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. உடைத்த பாலத்தினை செய்து தரும் வரை வேலைக்கு செல்ல மாட்டோம். தரவலை மேல் பிரிவு தோட்ட தொழிலாளர்கள் எதிர்ப்பு போராட்டத்திலும் வேலைநிறுத்த போராட்டத்திலும் ஈடுபட்டனர். ஹட்டன் நகரத்திற்கு முக்கியமாக குடிநீர் வழங்கும் சிங்கிமலை நீர்த்தேக்கம் மூலம் செயல்படுத்தப்படும் புதிய நீர்க்குழாய் திட்டத்துடன் தொடர்புடைய ஒப்பந்த நிறுவனத்துக்கு சொந்தமான லொரியொன்று பயணித்த போது தரவள தோட்டத்தின் மேல் பகுதியில் அமைந்திருந்த பிரதான பாலம் இடிந்து விழுந்தது. இந்த சம்பவம் நடந்து நேற்றுடன் 9 நாட்கள் கடந்தும் இதுவரை பாலம் சீரமைக்கப்படாததால் எதிர்ப்பு தெரிவித்து தோட்ட தொழிலாளர்கள் பெரும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இம்மாதம் 7ஆம் தேதி காலை சிங்கிமலை நீர்த்தேக்கத்திலிருந்து ஹட்டன் நகரத்திற்கு நீரை கொண்டு செல்லும் நோக்கில் தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகால் சபையினால் தனியார் ஒப்பந்த நிறுவனத்துக்கு வழங்கப்பட்ட திட்டத்திற்காக மணல் ஏற்றி சென்ற லொரி ஒன்று அந்த பாலம் வழியாக சென்றபோது இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது.